நீங்க சொல்ற பதில் ஓட்டு போடு நீ சொல்ற பதில் எப்படி இருக்கு உன்னோட குரல் உஸ்தே அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் பெண் வேட்பாளர்களை இந்த தாவேகா தற்குறிகள் பிரச்சார வாகனத்தை முற்றுகையிட்டு எங்கள் தெருவுக்குள்ள நீங்க வாக்கு கேட்டு வரக்கூடாதுன்னு கெட்ட வார்த்தைகளால் பெண் வேட்பாளரை திட்டியிருக்கிறானுங்க. அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி உறவுகள் எவ்வளவோ தூரம் அவனை அப்புறப்படுத்தணும்னு தான் நினைச்சாங்களே தவிர ஓங்கி சப்புன்னு கண்ணத்து மாட 2 அடிச்சு மூடிட்டு ஓரமாக போய் உக்காடுற தற்குறின்னு யாரும் சொல்லலை. ஏன்னா நம்ம அரசியல் பட்டிருக்கிறோம், நம்மளுக்கு அரசியல் தெரியும். இவனுங்களாம் அவ்வளோதான் அவுட்டு கை. இதுங்களை நம்ம எப்படி பேசுறதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் அந்த தாவேக தற்குறி தான் பார்த்தீங்களா, பிரச்சார வாகனத்தை முற்றுகையிட்டானு அவன் மனநிலைமையிலேருந்து நீங்கள் பார்க்கணும். அதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்படி நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் இப்படி வேட்பாளர்கள் வீதியாக வீடு வீடாக வாக்கு கேட்டு வராங்க, தீவிரமாக வாக்கு சேகரிக்கிறாங்க. ஆனால் நம்ம தளபதி பனையூர்லேயே படுத்துக்கிட்டு இருக்கிறான். இல்லை அப்படின்னா திரிசா கூட சுற்றுலா போகிறாரு. இப்படி நம்ம வேட்பாளரை ஆதரித்தும் நம்ம தளபதி வாக்கு கேட்க வந்தாரா? இல்லையே. நம்ம வேட்பாளரே காணமே. வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறவன் காணாமல் போயிடுறான். மீறி வேட்புமனு பண்ணுறவன் தப்பாக எழுதி கொடுத்து ரிஜெக்ட் ஆகுது. இந்த விஷயத்தெல்லாம் அவனுக்கு மண்டைக்குள்ளே ஏற்றணுன்னு என்ன ஆகி போச்சுன்னா, இந்த வேட்பாளர்கள்னு இந்த வாகனத்தில் நின்று பேசுகிறத பார்த்தாலே இவனுங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டுது. ஐயோ நம்ம வேட்பாளரை காணுமே, தளபதி நிற்க வச்ச வேட்பாளரை காணுமே, எல்லா கட்சி வேட்பாளர்களும் வீடு விட கட்சின்ற வாக்கு கேட்குறாங்களே. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் இந்த தற்குறி போனோன்னு போனந்துட்டு இவ்வளோ ஜாலியாக ஓட்டு கேட்டு வராங்க பாரு. நம்ம ஆளுங்க இப்படி ஓட்டு கேட்டு வந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு என் மனசில் பட்டதுனால தான் அவனுக்கு பைத்தியம் முத்தி போய் இப்படி நாம் தமிழ் கட்சி வாகனத்தை நிறுத்தி 7.5 இழுத்துருக்கிறானுங்க. பாவம் தான், என்ன பண்ணுறது. இது வருங்காலத்தில் இந்த ஜோம்பி கூட்டங்கள் தெருவாக திரிய போகிறானுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் முடிஞ்ச கையோட விஜய் படுதோல்வி அடைந்தார். 234 தொகுதியிலையும் வேட்பாளர் எல்லாம் டெபாசிட் வாங்க முடியாமல் திணறிட்டாங்க. இதுதான் விஜய்க்கு மாசா? இந்த ஆள் ஒரு தமாசு. முதல் தேர்தலே மானங்கட்டு போய் தோல்வி சந்திச்சார் அப்படின்னு காதலை கேட்ட அந்த தற்குறிங்க என்ன பண்ணுவானுங்க, ஜோம்பியா மாறிடுவானுங்க. இப்போ வாகன பிரச்சாரத்தை முற்றுகிறவனுங்க இதுக்கப்புறம் ரோட்டில் இறங்கி விஜய் தோத்துட்டாருன்னு காதலை கேட்ட உடனே இந்த நடமாடும் மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்த உடனே இவனுங்களுக்கு என்ன பண்ணுன்னா கடிச்சு வச்சிருவாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு இவங்க தெருவா சுற்றுவானுங்க. இன்னும் 10 நாள் வெயிட் பண்ணுங்க, 10 நாள் வெயிட் பண்ணுங்க. இவனோட முகத்தெரிய கிளிய போகுது. இவனுங்களாம் ஜீரோ. இவங்களுக்கு ஓட்டு வங்கியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது எல்லாமே 300 ரூபா கொடுத்து கூட்டம். அவனும் விஜய்க்காக நிற்கல. இந்த மாதிரி தற்குறிங்க போதையை போட்டுக்கிட்டு ஒரு ஊருக்கு 10 பேர் இருப்பானுங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு தொகுதிக்கு 5000 ஓட்டு வாங்குவாளான்னு டவுட்டு தான். வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இவங்களுக்கு வாக்கே கிடையாது. பாதி பசங்கள்லாம் ஜிங்கனமணி குட்டி குஞ்சானுங்க, அவங்களுக்கு வாக்கே கிடையாது. ஆனால் நான் தளபதி தான் வாக்கு செலுத்துன்னு சொல்லுவான். உனக்கு ஓட்டு ஐடிக்குதானா இல்லம்மா, அவ்வளோதான். இவனுங்க எல்லாருமே இந்த குட்டி குஞ்சானை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இந்த வேட்பாளர் வேலை இல்லாமல் தாவக வேட்பாளர் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இப்படி ஊராக சுற்றிட்டு திருவாங்க வழிஞ்சு ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க, 5000 ஓட்டை தாண்ட மாட்டாங்க. எழுதி வச்சுக்காங்க. இவனுங்க கூட்டமெல்லாம் வெத்து கூட்டம். இந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு இதனால தான் நம்ம சொல்கிறோம். தற்குறிங்க மீறின தற்குறிங்க, தவிட்டு தற்குறிங்க, வடிகட்டின தற்குறிங்க. ஆனால் ஒரு வகையில் நம்ம விஜயை பாராட்டணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருமே மூளையோடு தான் இருக்கிறாங்கன்னு நினச்சோம். இல்லை, நான் ஒரு தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறேன். அவனுக்கு அரசியல்னாலும் என்னன்னு தெரியாது, வாழ்க்கைனாலும் என்னன்னு தெரியாது. நான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றெல்லாம் தளபதி, அவ்வளோதான். இவ்வளோதான் தெரியும். இவனுங்கெல்லாம் தண்டச்சோறு, இவனுங்கெல்லாம் வேஸ்ட்டு பீஸு, இவனுங்க அறிவுன்றதே இல்லை அப்படின்ற ஒரு கூட்டத்தை நம்ம கண் முன்னே காட்டியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு நன்றி விஜய் சொல்லணும். ஏதோ மாசுன்னு வந்தாப்புல, கடைசியாக பார்த்தா தமாசா மாதிரி நின்றுட்டு தாவேக தற்குறிங்க எல்லாருமே. இந்த கட்சி ஆவாதுன்னு நம்ம ஆரம்பித்த அன்னைக்கே சொன்னோம். ஏன்னா ஒரு கொள்கையை தூக்கி பிடிக்கணும். ஒரு கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சிக்குன்னு வலுவான ஒரு கொள்கை இருக்கணும். திராவிடமும் ஒரு கண்ணு, தமிழ் தேசியமும் ஒரு கண்ணுன்னு சொல்லி இந்த ஆள் நடு ரோட்டில் நின்னா பார்த்தீங்களா, அதுதான் அங்கே பிரச்சனை. இந்த ஆளுக்கு தெளிவான அரசியல் பாதையும் கிடையாது. இவனுங்க கூட இந்த விஜய் கூட சுற்றுற தற்குறிகளுக்கும் அரசியல் புரிதலும் கிடையாது. எனவே இந்த தற்குறிகள் இது மாதிரி சில காமெடி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் அவங்கள கடந்து போயிருங்க, வேறு வழி இல்லை.
இன்னும் ஒரு 10 நாள் அவனுங்களா வந்து சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு தெருவில் இறங்கி சுத்த போகிறானுங்க. இவனுங்களை மட்டும் எப்படியாவது அப்புறப்படுத்த போர்க்கால அடிப்படையில் ஒரு வாகனத்தை தயார் செய்யணும் இந்த தமிழ்நாடு அரசு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவனுங்களை நடமாட விட்டிங்கன்னா இந்த தெருநாய் வந்து ரோட்டில் போகிற மக்களை கடிச்சு வச்சுட்டு பார்த்தீங்களா, அதே போல் இந்த தாவேக்கா தற்குறிங்களும் மனநலம் பாதிக்கப்பட்டு ஜோம்பி கூட்டமாக மாறி மக்களை கடிச்சு வச்சிருவானுங்க. அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாயிரும். எனவே தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த நாய் பிடிக்கிற வண்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வண்டி இந்த கூட பரவாயில்ல, தூக்கிட்டு வந்து இவங்க எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் போட்டு ஒரு பக்கம் விட்டுட்டு வந்துருங்க. அவன் நடந்து வந்தால் கூட 15 வருஷம் 20 வருஷம் ஆகணும் தமிழ்நாட்டுக்குள்ள வரத்துக்கு. அந்த மாதிரி ஒரு எங்கேயாவது ஒரு கண்காணாத இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டுருங்க. இவனுக்கு இந்த அண்ணன் சல்ல தான். எப்படி கொரோனா காலகட்டத்தில் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டோமோ அதே போல் இந்த தேர்தல் முடிஞ்சோடனே படுதோல்வி அடைந்த விஜயை வந்து இவனுங்க ஏற்றுக்க முடியாதனால மனநலம் பாதிச்சிடும். பார்த்து பக்குவமாக இருந்துக்காங்க. கையில் கீழே ஏதாவது கம்பு வச்சுக்காங்க. தேர்தல் முடிஞ்சு நடக்கிறப்ப இந்த மாதிரி ஆளுங்க வந்தாங்கன்னா மண்டமலை தட்டுறதுக்கு வேறு வழி இல்லை. நம்மளை காப்பாற்றிக்கணும்னா இந்த மாதிரி தற்குறிங்களை நாய் வண்டியில் பிடிச்சி போகிறது தப்பே இல்லை. மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.